விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே குடும்ப பிரச்சனையால் மதுபோதையில் செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த நபரால் அப்பகுதியே பரபரப்பானது. சுமார் 1.5 மணி நேர பதைபதைப்பு முடிவுக்கு வந்தது எப்படி? உச்சி என்றாலே நிஜமாக செல்போன் டவர் உச்சிதான். கர்ணம் தப்பினால் மரணம் என்கின்ற ரீதியில் ஆபத்தான வகையில் செல்போன் டவர் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு தற்கொலை மிரட்டல் விடுத்த கூலி தொழிலாளி இவர்தான். உயிரை துச்சமென மதித்து தற்கொலைக்கு முயன்ற நபர் யார்? இதற்காக இந்த விபரீத முயற்சியில் இறங்கினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த கொங்கரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி பாலமுருகன். இவருக்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த அவருடைய உறவினர் பெண்ணான மாலதி என்பவருடன் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் மகன் என 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் பாலமுருகன் மது பழக்கத்திற்கு அடிமையாகி சரியாக வேலைக்கு செல்லாமல் இருந்ததால் குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. கிடைக்கும் கூலியில் பாதியை குடித்துவிட்டு வருவதால் குடும்பம் நடத்தவே திணறிய மாலதி கணவர் இன்று திருந்துவார், நாளை திருந்துவார், நாளை மறுநாள் திருந்துவார் என நாட்களை வாஞ்சையோடும் ஆவலோடும் கடத்தி வந்தார். ஆனால் பாலமுருகனோ குடித்தால் தான் அடுத்த நாளைக்கு கூலி வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டார். இப்படி நாள்தோறும் குடித்து வந்ததால் அந்த குடிக்கு அடிமையாகி விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரு முடிவுக்கு வந்த மனைவி பாரதி தனது 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு கடந்த 1 வருடத்திற்கு முன்பு கணவரை பிரிந்து சென்று விட்டார். அவர் சென்னையில் தங்கி கூலி வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. என்னதான் குடி என்று உடலையும் வாழ்க்கையையும் ஆளாக்கி கொண்டாலும் பாலமுருகனுக்கு தனது பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆதங்கம் மட்டும் குறையவே இல்லை. தன் பிள்ளைகளை பார்க்க பல்வேறு வகையில் முயற்சி செய்த போதும் அவரால் பார்க்க முடியவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வெறுத்து போனவர் கட்டிங்கை போட்டுவிட்டு ஒரு காட்டு காட்டினால்தான் நான் யார் என்று தெரியும் என்கின்ற முடிவுக்கு வந்துள்ளார். கண்கள் சிவக்க மது அருந்திவிட்டு வல்லம் கிராமத்திற்கு சென்றவர் அங்கிருந்த செல்போன் டவர் மீது கடகடவென ஏறி இருக்கிறார். செல்போன் டவரின் உச்சிக்கு சென்றவர் அங்கு ஆபத்தான வகையில் குத்த வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை ஊர் மக்கள் பார்த்து மிரண்டு போயினர். அவராக குதிக்கவில்லை என்றாலும் அடிக்கின்ற காற்றில் அவரே விழுந்து விடுவாரோ என்கின்ற ரீதியில் ஆபத்தான வகையில் உட்கார்ந்திருந்தவரை பொதுமக்களும் நண்பர்களும் இறங்கி வந்துறியா, நல்லா இருப்ப, ஏ ராசா என்று கெஞ்ச ஆரம்பித்தனர். அதற்கு பாலமுருகன், அதெல்லாம் முடியாது, என் பிள்ளைக இங்கே வரணும், என் பிள்ளையிட நான் பார்க்கணும், அப்போ தான் நான் கீழே இறங்கி வருவேன் என அடம் பிடித்திருக்கிறார். இல்லைன்னு வச்சுக்காங்க, மேலேருந்து சர்ன்னு கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிருவேன் என்று மிரட்டியிருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செஞ்சி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பொதுமக்களுடன் சேர்ந்து பாலமுருகனிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சுமார் 1.5 மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மனம் இடகிய பாலமுருகன் செல்போன் டவரில் இருந்து கீழே இறங்கி வந்தார். அவரை செஞ்சி காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு செஞ்சி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். கூலி தொழிலாளி பாலமுருகன் தனது உள்ள குமுறலை வெளிப்படுத்திய விதத்தால் அப்பகுதியே சற்று நேரம் பரபரப்பாக காணப்பட்டது.